வருக ஆகா பெருமாள் எனும் காக்கும் பெருமாள் அவர்கள் ஆய்வாளர், எழுத்தாளர், 100 ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறார். நீங்கள் திரும்ப திரும்ப சொன்னதை நான் ஆய்வு மூலம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது ஒன்று மேலானது கீழானதுன்னு ஒன்றும் கிடையாது. அது ஜாதியானாலும் சரி, பணமானாலும் சரி. ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுவேன். பழங்குடியினரை பற்றி நமக்கு பொதுவான ஒரு நினைப்பு என்னன்னு சொன்னோன்னா, அவங்களுக்கு நாகரிகம் இல்லை, சிட்டியில் உள்ளவன் அல்லது டவுனில் உள்ளவன் நாகரிகமானவர்கள் அப்படின்னு நம்மளுடைய புத்தியில் உறைஞ்சிருக்கு. ஆனால் பல விஷயங்கள் அவர்கள் நம்மையோட மேலானவர்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவேன். உயர் ஜாதின்னு கருதப்பட்ட 2 ஜாதியை எடுத்து வச்சுட்டு அவங்களுடைய கெட்ட வார்த்தைகள் பூரா நான் கலெக்ட் பண்ணேன். குறிப்பாக ஆண்கள் கணவன் மனைவியை ஏசுவதற்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துவான், கெட்ட வார்த்தை. ஒரு ஜாதியில் 27 வார்த்தை எனக்கு கிடச்சி. ஆனால் ஒரு வார்த்தை கூட கிடையாது. அப்படியா? ஒரு வார்த்தை கூட கிடையாது. இது பல கான்டெஸ்ட்டில் நான் பார்த்துருக்கேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு ஃபண்டு தந்து தமிழகத்தினுடைய நாட்டுப்புற கலைகளுடைய எண்ணிக்கையை நானும் இன்னொரு நண்பர்களும் மொத்த தமிழ்நாடு பூரா கலெக்ட் பண்ணோம். 140 இருந்து. இப்போ செம்மொழிக்காக என்கிட்ட கேட்டாங்க. கேட்டு இன்றைக்கி லைவாக எத்தனை ஆர்ட் ஃபார்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா 80 கிளை இருக்குது. இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சா 60 தான் இருக்கும். இந்த தோல்பாவி கூத்துக்கு நான் முழு நேர முயற்சியை எடுத்ததுனால இது இருக்கு. நம்மளுக்கு பொறுப்புணர்வை உணர்த்துவதற்கு மொழியின் வழியாக வரலாறை அறிந்து கொள்கிறோம், தொல்லியலை அறிந்து கொள்கிறோம், சமூக வரலாற்றை அறிந்து கொள்கிறோம், சமூக அரசியலை நம்ம செயல்படுத்துகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான மனிதர் தோ. பரமசிவன் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பெரியாரினுடைய கருத்தியல் விஷயங்களை ரொம்ப ஆழமாக பண்பாட்டு ரீதியாக விதைத்தவர் தோ. பரமசிவன் ஐயா. அவரோட சொன்னார், நான் சித்த மருத்துவராக திருநெல்வேலியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்பா அவரை சந்தித்து உரையாட நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அவர் சொல்லுவார், சித்த மருத்துவமும் தமிழ் இசையும் தான் தமிழர்களின் 2 கண்கள். இந்த 2 விஷயத்தையும் நம்ம மீட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மொழியை மீட்டெடுத்தது மாதிரி அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாட்டார் வழக்காற்றியல்ங்கிறது மக்களின் வரலாறுகளை சேகரித்து தருகிற ஒரு நவீன துறை. அது மட்டும் இல்லாமல் இதற்குன்னு சரியாக பெரிய கோட்பாடுகள்லாம் கிடையாது. இவர்கள் தான் காலார கிராமமாக நடந்து இந்த தரவுகளையெல்லாம் சேகரித்து நமக்கு இந்த நூல்களை, இந்த அறிவை கொண்டு சேர்த்திருக்கிறார்கள்.